நான் மாமா என்ன ஒரு மாதிரி பார்க்குற எப்படி பைக்கில் செம்மையாக இருக்கணா? நீ தானே சொன்ன நான் கலெக்டர் படிக்கணும்னு. கலெக்டர் ஆகிட்டா ஸ்டைலாக பைக்கெலாம் போகணும்ல, அதுக்காக ஓட்டி இப்படியே பழகிக்கிறேன். என்ன கெத்தாக இருக்கா என்ன? ஏய், இது நீயா என்னன்னே தெரியல. நீ ஏதோ இந்த தாவணி போட சுற்றிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிக்கிட்டு இருப்ப. நீ திடீர்னு பார்த்தா பரவாயில்ல. அது ஏன் இந்த சின்ன பைக்னா ஓட்ட மாட்டீங்களா நீங்கள்? எடுத்தால் ராயல் என்ஃபீல்டு தான். ஆஹா, கீழே விழுந்ததுன்னு வச்சுக்க பல்லு பக்கடம் தான் தெரிச்சிடும், பார்த்துக்க. போங்க மாமா, உங்ககிட்ட வந்து நான் காட்ட வந்தேன் பாரு, என் தப்பு தான். நான் சிவனேன்னு நானே ஓட்டிகிட்டு இருந்திருக்கணும், உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு ஆசையாக வந்தேன் பாரு, என் தப்பு தான். ஏதோ என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு மாதிரி கலாய்க்கிறீங்களே. போ மாமா, நான் போகிறேன் வேகமா. ஏய் நெல்லு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சொல்லலான்ட்டு தான் ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். நீனே எதிர்ச்சியாக வந்துட்டியா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இப்படியே வேலையை பார்க்கலான்னு. சொல்லு மாமா, என்ன என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன? இல்லைனா சாயங்காலம் பேசிக்கலாம். நான் இப்போ வண்டி ஓட்டுற ஆர்வத்தில் இருக்கேன், அதனால் வண்டி ஓட்ட போகிறேன். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் நெல்லு, இதை கேட்டுட்டு அப்புறமா போய் வண்டி ஓட்டு. பார்த்து பொறுமையாக ஓட்டு. கீழே விழுந்து கையை காலம் முடிச்சுக்கிட்டுனா கலெக்டர் ஆக முடியாது, அப்புறம் தர்மாசுபத்திரிக்கு தான் போக முடியும். பார்த்துக்கு. நாங்கள் தர்மாசுபத்திரிக்கு போகிறோமா இல்லை கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோமான்னு அப்புறம் பார்ப்போம். நீங்கள் முதல்ல சொல்ல வந்ததை சொல்லுங்கள், நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அது ஒன்றும் இல்லை, அதான் அவன் மாமா வீரா, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அவன் சைடா அப்படி இப்படின்னு வந்து சொன்னான்ல. சரி, அதனால் நான் அந்த ஆஃபீஸ் வரையும் தான் போகிறேன். அதனால் அந்த பொண்ணை பார்த்துட்டு எப்படி என்னான்னு பேசிட்டு வரலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். என்ன ஏதாவது பேசிட்டு வரட்டுமா இல்லை அப்படியே விட்டுறலாமா? அதெல்லாம் உங்க விருப்பம். என்கிட்ட கேட்டு நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை. வீரா இப்போ மாறிட்டான்னா நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு தெரில. அதனால அது அவங்களோட விருப்பம். நீங்கள் ஆனால் பேசி பாருங்க. ஆனால் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னா கேட்க வேணாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா, கல்யாணம் பண்ணிக்க ஐடியா அப்படி இப்படின்னு அந்த மாதிரி மட்டும் கேளுங்க. வீராவை லவ் பண்ணுறீங்களா, வீராவை தெரியுமா அப்படின்னா கேட்காதீங்க. ஏன்னா அது தப்பாக போயிடும்ல, அதனால சொல்கிறேன். ஆமாம், அதுவும் ஒரு விதத்தில் சரிதான். சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். ஏன்னா நீயும் சொல்கிறத நான் யோசிக்கணும். நான் பேசலான்னு ஒரு முடிவெடுத்து தான் இருந்தேன். நீ இப்போ இப்படி சொன்னியா, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, பேசிக்கலாம் எப்படின்னு. சரி மாமா, நீ பாரு, நான் வண்டி ஓட்டிட்டு அப்புறமா கால் பண்ணுறேன். பாய். சரி சரி பாரு, நானும் போய் என்னன்னு பார்க்குறேன். சரி. என்ன இவ எப்படி சொல்லிட்டு போகிறா? பேசலாமா வேணாமா? அவன் வந்து நம்மளை மதித்து வந்து சொல்லிட்டு போயிருக்கான். அப்புறம் நம்மக்கிட்ட மதித்து சொன்னதுக்கு என்ன மரியாதை? பேசிடுவோம். ஆனால் அவனை பற்றி பேச வேணாம், ஈஸி சொல்கிற மாதிரி ஏதாவது பேசுவோம். டேய் ராம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா பார்த்துக்க ஒரு ஆள் கேட்டிருந்தல, ஒரு நல்ல ஆள் இருக்காங்க. என்ன அவங்க காசு கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நான்
உன்னால் சமாளிக்க முடியாதுன்ட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டேன். எப்படி இப்போ நல்லா இருக்காங்கல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஆ வாங்க கவினண்ணா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. அம்மா இப்போதைக்கு நல்லா இருக்காங்க. முன்னே மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. அதனால் அவங்களே ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படியே இருக்குண்ணா. பரவாயில்லண்ணா, எனக்கு நான் சொன்னங்கிறதுக்காக இவ்வளோ பண்ணதுக்கு. ஆனால் எங்கள் அம்மா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானா. அதை நினைக்கும் போது உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேண்ணா. அட, நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்க வேணாம். அது எங்கள் அம்மா, சரியா? நம்ம அம்மா அப்படிங்கும் போது நான் நம்ம அம்மாவுக்கு செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நீ ஃப்ரீயாக விடு, சரியா? அதை பற்றி நினைக்காத. சரிங்கண்ணா. என்னண்ணா இவ்வளோ தூரம் சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. அட, ஆஃபீஸுக்கு வந்தால் தான்டா சரி. இது நீ ஒரு இடத்துல வேலை செய்கிற, நான் உனக்கு மட்டும் பர்சனலாக ஃபோன் பண்ணி இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னேன்னா வச்சுக்கோவேன், அது தப்பாக போயிடும். அதனால் நான் ஆஃபீஸ் வாங்கிட்டு போகிறது தான் சரி. அப்புறம் அந்த பருத்தி போட்டிருக்கிறதுக்கு தேவையான அந்த உரம் அதெல்லாம் கொஞ்சம் பார்சல் பண்ண சொல்லிடு, சரியா? அப்புறம் இங்கே காவியா எங்க? ஆனால் காவியா மேடம் 3 days லீவ் எடுத்திருக்காங்க. அவங்க வரதே இல்லை இப்போது. அவங்க ஏற்கனவே 3 நாள் லீவ் எடுத்தாங்க. இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் 3 days லீவ் எடுத்துட்டாங்க. என்னன்னு தெரியல, இப்போ அதிகமாக அவங்க ஆஃபீஸ் வரதே இல்லை. அதனால் வீட்லேயே அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேண்ணா. இங்கே ஆஃபீஸ் வரலண்ணா. ஓ அப்படியா? சரி, அப்போ நான் வீட்டில் போய் பார்த்துக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே உன் ஆள் ரீட்டா நல்லா இருக்கா அந்த பொண்ணு? நல்லா இருக்குண்ணா. இங்கே தானே இருக்கு, இந்த வர சொல்கிறேன். அட, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நல்லா இருந்தால் போதும். நான் சும்மா தான் கேட்டேன், நீ அதுக்குள்ளே கூப்பிட்றேன்னு சொல்கிற பற்றியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் சந்தோஷமாக நல்லா இருந்தாலே போதும். உங்களுக்குள்ளே தான் அடிச்சுக்கல. அண்ணா அப்படின்னா இல்லைண்ணா, நானும் அன்னைக்கு அவளுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் சண்டை போடுறது இந்த விளையாடுறது அதெல்லாம் விட்டுட்டேன். நாங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறது, யாரும் இல்லாதவங்கிறதால நாங்கள் 2 பேரும் ரொம்ப அஃபைர் ஆகிட்டோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ வரதில்லைண்ணா. ஓ சரிடா சரிடா, நீ அடிக்கடி இதே சொல்லிட்டு இருக்காத, யாரும் இல்லாதவங்கன்னு. தாடையில ஒன்று வச்சு விடுவேன் சும்மா எப்போ பார்த்தாலும். நான் இருக்கேன்டா, அண்ணன் நான் இருக்கேன், சரியா? ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆமாம், அண்ணன்னு சொல்லிட்டு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லு, அப்புறம் சாரி சொல்லு. மண்டேக்குன்னா பொழந்து போடுவேன். போடா போய் வேலையை போடுறா சும்மா. சாரிண்ணா, இனிமேல் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். திரும்பவும் சாரி சொல்கிற பாரு. டேய் அப்பா, போ போ, போதும் போ, உள்ள போ. அப்புறம் ஒரு நிமிஷம் நில்றா. நான் இங்கே ஆஃபீஸ் வந்தேன், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டேன்னு சொல்லி அந்த மேனேஜர் மண்டேன்ட்டு சொல்லாத. நான் இந்த மாதிரி விதை வாங்குறதுக்கு விதைக்கானது என்னென்னா போடணும் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு மட்டும் போய் சொல்லு அந்த மேனேஜர் மண்டேன்ட்ட. நான் ரீட்டாவை பார்க்க வந்தேன், இந்த மாதிரி காவியாவை பார்க்க வந்தேன்னு சொல்லாத. அவன் மெண்டல் மாதிரி ஏதாவது உருவாக்கி விட்ருவான், அப்புறம் அதை பூகம்பம் மாதிரி வெடிக்கும், சரியா? நல்ல பேர் எல்லாமே இந்த மாதிரி ஆளுங்க தான் கெடுக்கிறது, சரியா? நீ பாரு. சரிங்கண்ணா, சும்மா இந்த மாதிரி பருத்திக்கு என்னென்னா உரம் போடணும் அதை மட்டும் தான் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுக்க வந்தார் அப்படின்னு மட்டும் சொல்கிறேண்ணா. மற்றபடி நான் எதுவும் சொல்லண்ணா. சரிடா சரிடா, சரி பாரு, அம்மா கேட்டேன்னு சொல்லு, சரியா? ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். சரிங்கண்ணா. அடடா, வாங்க கவின் சார் வாங்க. என்ன இவ்வளோ தூரம், ஒரு ஃபோன் கூட பண்ணல? வாங்க வாங்க உள்ள போலாம் வாங்க. அட, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸு, உள்ளவா வெளியே வா. ஏன் இங்கே என்ன பேசினா என்ன எப்படி போகுது? சும்மா உன்னை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். நல்லா இருக்கியா? இன்னும் ஆஃபீஸ் வரதே இல்லையாம்மா? அங்கே போனேன், ராம் சொன்னா நீ ஏதோ லீவ் எடுத்திருக்க 1 வீக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். என்ன ஆச்சு? அதை ஏன் கேட்குறீங்க? என் மனசே என்கிட்ட இல்லை, எனக்கு ஒரு மாதிரி அது ஏன் சொல்கிறது. வாங்க உள்ளே போவோம், உள்ளே வந்து சொல்கிறேன் வாங்க. பாடுறா, மனசு உங்ககிட்ட இல்லையா? அதே அறுத்துக்கிட்டு போனா? சரி சரி, கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கே. சரி வா உள்ள போவோம். இல்லை கவின், என்ன சாப்பிட்ற? காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றியாண்ணா? பாடுறா, உள்ளே வந்தோடனே பாஸ்டர் ஸ்லாங் மாறுது. சரி சரி, ஏய் காவியா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ஒண்ட. நான் சும்மா அப்படியே வந்த அந்த பக்கெட்டு, சரி அப்படியே ஒன்று பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே ஆஃபீஸ் போனால் நீ இல்லையேன்னு சொன்னான். சரி அதான் உடம்பு சொல்லி என்னன்னு கேட்டுட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வசனம் வந்தேன். என்ன உடம்பு கிடம்பு ஏதோ பிரச்சனையாண்ணா? அப்படின்னா இல்லைடா, நீ ஒண்டையன். எனக்கு மனசே என்கிட்ட இல்லை. நான் ஒரு ஆளை பார்த்தேன்,
அந்த ஆள் நல்லா தான் பேசினான், நல்லா தான் இருந்தான். அவன் வந்து பார்த்து என்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எந்த ஒரு வேலையுமே செய்ய பிடிக்கல, எதையுமே சாப்பிட பிடிக்கல, உடம்புக்குள்ள என்னமோ பண்ணுது. நான் யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் வீட்டிலே இருந்துட்டேன், ஆஃபீஸ் ஃபுல்லாக லீவ் போட்டு. அதனால் நீ இருந்திருக்க மாட்டேன். பாரா இதெல்லாம் என்ன சிம்டம்ஸு? என்ன கொரோனா கண்ணா வந்துட போகுது நீ வண்ட? கவின், நீ வந்து சும்மா இரு. COVID-19 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது அதெல்லாம் கிடையாது. இது பேர் ஃபீலிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது யார் என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ஃபீலிங்ஸ் ஆகுதில்ல, அதுதான் இது. அது அந்த பையன் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோவேன். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பையனை பார்த்ததும் கிடையாது, அந்த மாதிரி என் மனசை பறி கொடுத்ததும் கிடையாது. அந்த மாதிரி மனசை பறி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு கொண்டு வந்தான். அவன் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தான். அப்போ இன்னும் இருந்த மனசையும் பிடிங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவும் இல்லை, அவங்ககிட்ட போய் பேசணும்னு என் மனசும் தோணலை. ஆனால் என் மனசுக்குள்ளே உள்ள என்னமோ குறுன்னு இருக்குது. இது என்னவா இருக்கும்? வேற என்ன, காதல் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. நீ கவலைப்படாத. யார் அந்த பையன் மட்டும் சொல்லு, நான் அவனை பிடிச்சி 4 தட்டி உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். நீ சும்மா இருக்கவேன், தேவையில்லாம. அந்த பையன் யாரு என்ன எவ்வளோனே தெரியாது, அதுக்குள்ளே போயிட்டு தட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? இந்த வேலையை எப்போ ஆரம்பிச்ச, புரோக்கர் வேலையை? ஏய் என்ன பேச்சுவாக்கில் என்ன பேசுற? அவ்வளோதான் பார்த்துக்கோ. கவின்னா யாருன்னு உனக்கு தெரியும்ல. நான் சும்மா சொன்னப்பா, நீ அதுக்குள்ளே கோவப்படுற பத்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டேன். அப்புறம் இந்த பையனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த பையனை கொஞ்சம் மறைஞ்சு லவ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும். ஆனால் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த பையன் நல்ல பையனான்னு முதல்ல தெரியல, இனிமேல் தான் விசாரிக்க ஆரம்பிக்கணும். இவன் யாரை சொல்கிறா? ஒருவேளை வீராவையா இருக்குமோ? சேச்சா, அவனா யாருக்கும் பிடிக்காது. நமக்கு எதுக்கு வந்து கேட்டு பார்த்துருவோம் யாருன்னு. என்ன வாய்க்குள்ளேயே முனைகிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை. யார் அந்த பையன்? நீ பாட்டுக்கு பையன் இருக்க. யார் அந்த பையன்னு சொல்லு. பேர் என்ன, எந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லு. இந்த பையன் வந்து இங்கே பக்கத்தான ஊர் தான். நான் அன்னைக்கு மண் டெஸ்ட் எடுக்க சொல்லி எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து கால் வந்தது. சரி, அதனால் போயிட்டு அந்த மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் போயிருந்தேன். அங்கே போனேன்னா அந்த பையன் நின்றுட்டு இருந்தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருன்னு இந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா முரளி மாதிரின்னு வச்சுக்கோங்க. நடிகர் முரளி பார்த்துருக்கல, அவர் மாதிரி கொஞ்சம் கருங்கருன்னு அழகா, அந்த மாதிரி அழகாக இருந்தான். பார்த்துட்டு சரின்னு சொல்லி சொல்லிட்ட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சும்மா அழகாக வந்து நின்றுட்டான். ஒரு நிமிஷத்தில் ஃப்ளாட் ஆகிட்டேன்னா பார்த்துக்கேன். ஆக இது வீராதான். நம்ம எதுவுமே பேச வேணாம், சிவனேன்னு கிளம்பி போயிட்டா போதும். அதுவாக பற்றிக்கிச்சு. இதுக்கு மேலே கொழுந்து விட்டு ஏறிட்டோம். நமக்கு எதுக்கு வம்பு? அதில் சிவனேன்னு நம்ம கொழுவும் காய வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம சிவனேன்னு போயிடுவோம். சரி, வேற என்ன சொல்லு? அதான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீனே பேசிட்டு நீனே வந்து என்னன்னு கேட்குற பத்தியா? அதான் அந்த பையன் காஸ்டியூமாக சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோடனே நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பையன் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மண்ட்ரெஸ்ட் எடுத்தது என்ன எவ்வளோன்னு சொல்லி கேட்டான். அந்த டைம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னும் அந்த பையனை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது, இனிமேல் தான் விசாரிக்கணும். நீ வேணா விசாரிச்சு சொல்றியா எனக்கு? எப்பா சரிதான், இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. எனக்கு கொண்ட காட்டில் நிறைய வேலை கிடக்கு, ஆளுங்க கொண்டு வர சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு கொண்ட கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அடுத்து எனக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் என்ன உடங்கிறது என்ன சொல்கிறது, வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தனியாக ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்கோசரம் எல்லாம் வேலையும் நான் மும்பரமாக பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லைப்பா காவியா. சரியா? சரி, நீ பாரு, அந்த பையன் யார் என்னான்னு பாரு, இல்லை பேசுவோம். உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லு, அதுக்கப்புறம் நான் வந்து போய் பேசி பார்க்குறேன். எனக்கு பிடிச்சினா இருக்குதான் கவின், நான் இல்லைன்னு தான் சொல்ல. ஆனால் எங்கேயோ உதைக்குது. இந்த பாரு காவியா, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மனசுலேயே வச்சுருக்காத.
சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போயிட்டு உண்மை என்னவோ அதை போய் உடச்சி விட்ரு. ஏன்னா உன்ன மாதிரி அந்த பையனுக்கும் பிடிச்சிருக்கலாம்ல உன்னை. அவன் ஒரு பக்கத்து காதலுக்கு இருக்க மாதிரி அலையிறதும், நீ ஒரு பக்கத்து காதலுக்கு இருக்கான்னு சந்தியா மாதிரி கரையன்னு அலைஞ்சிக்கிட்டு நல்லா இல்லைல்ல. என்னன்னு போய் பேசுங்க, பேசினாதான் ஒரு முடிவு பிறக்கும். அதுவும் சரிதான் கவின். ஆனா நான் ஒரு பொண்ணாச்சே, போய் பேசுறதுக்கு எனக்கு ஒரு கூச்சமா இருக்கு. அதான் யோசிக்கிறேன். அடடா, இப்போதான் தெரியுதா நீ பொண்ணுன்னு? பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு வண்டியில் கெத்தா குர்ன்னு போகும்போது உனக்கு பொண்ணுன்னு மாவுங்கல்ல. இப்போதான் உங்களுக்கு அச்சம், மனம், நாணம் எல்லாம் இருக்குதுன்னு தெரியுது. பரவாயில்ல. அதான் ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துட்டா எல்லாம் இருக்குன்னு தெரியுது பாரு. கடவுள் அங்கே படைச்சிருக்காண்டா. ஆமா கவின், இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும்ல. ஏன்னா எனக்கு யாரும் இல்லை, தாத்தா மட்டும்தான் இருக்காரு. அவரையும் வந்து தனியாக விட்டுட்டுனா போக முடியாதுல்ல. என்னோட கண்டிஷனுக்கெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும். அப்போனா தான் எனக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உனக்கே தெரியும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்ககிட்ட. அதனால் என்னோட கண்டிஷனுக்குன்னா ஏற்றுக்குவாங்களான்னு தெரியாதுல்ல. நான் பாட்டுக்கு ஆசையை மனசில் வளர்த்துட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட சொல்லிட்டு திரும்ப ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்னால் இன்னொரு இழப்பை தாங்கிக்க முடியாதுல்ல. ஆல்ரெடி அம்மா அப்பாவை இழந்து தான் தனியாக நின்றுட்டுருக்கேன். என்னென்ன சொல்கிறது, நான் யோசிக்கிறது சரிதானே? நீ யோசிக்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, நான் இல்லைன்னா சொல்லலை, சரியா? இருந்தாலும் அவனோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த ஆளோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. சரி, நாளைக்கு போய் பேசு, என்ன சொல்கிறாங்க என்னன்னு பாரு. அதுக்கப்புறம் நீ லவ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, என்னன்னு உன்னோட முடிவு, சரியா? ஆனால் உன் மனசுலையும் ஒரு காதல் செடி பூத்துருக்கு பாரு, அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய ஹைலைட்டு. ஏன் கவின், என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சொல்லு? நானும் ஒரு பொண்ணு தானே. கண்டிப்பாக நீ பொண்ணு தான், அதெல்லாம் நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன், சரியா? நீ பையன்னா நான் சொல்லவே மாட்டேன்ப்பா. காமெடி நல்லா இல்லை, சரியா? ஆ சரி கவின், நீ பாரு. நான் அந்த பையன்கிட்ட போய் பேசிட்டு என்னன்னு சொல்லி நாளைக்கு சொல்கிறேன். நான் கால் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது இதில் ஹெல்ப் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட தான் கேட்பேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, சரியா? கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் என்ன? இல்லை கவின், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட கேட்குறேன் ஹெல்ப். நீ எதுவும் நினச்சிக்காத, சரியா? ஏய் லூஸு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? நீ எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு சொல்லு, கண்டிப்பாக நான் என்னென்னு பார்த்து வைக்கிறேன். சரி கவின், சரி பாய். சரிப்பா பாய். இவன் ஒன்றை இப்படி திரியிறா, அவன் ஒன்றை அப்படி திரியிறான். இவங்க 2 பேர் லைஃப் என்ன முடிய போதோ தெரில. இவங்க அம்மா ஒன்றை இதில் இசையை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்ககிட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் இவ கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவா, பாவம். அதனால் இது என்ன எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. பார்ப்போம் என்னன்னு. இதை இசைகிட்ட சொல்லாமா வேணாமா? வேணாம், எதுக்கு வம்பு? அவ பாட்டுங்க வாய் வாக்கில் ஏதாவது உளறி தேவையில்லாத பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். இதை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுப்போம், என்னைக்காவது நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். மாமா, எதுக்கு அவசரமா என்ன வர சொன்னீங்க? என்ன வேலை, என்ன ஆச்சு? ஏய் தென்றல், அதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்ட்டு தான் வர சொன்னேன். ஏன், ஏதாவது வேலையாக இருந்தா என்ன? அப்படின்னா இல்லை, நான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருந்தேன். திடீர்னு நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா? அதான் அம்மா கிட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியாமையே அப்புறம் அப்படியே வந்துட்டேன். ஓ சரி, ஆனால்
நான் உங்ககிட்ட ஒன்று அடிக்கடி கேட்கணும். நான் தான் உனக்கு கிடைச்சிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா நீ கோயிலுக்கு போகிறேன்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீ மட்டும் இல்லை, உங்கள் அக்கா அதான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கே, எங்கள் அண்ணி எல்லாரும் சரி கோயிலுக்கே போகிறீங்களே, ஏன் என்னாச்சு? எங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு பிடிச்சிருக்கு, அதனால கோயிலுக்கு போறோம். எங்களுக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இல்லைன்னா போங்க. அதுக்கு எதுக்கு நீங்க எங்களை இது சொல்றீங்க? சரி சரி, நான் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணனா வரல. அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்தேன். என்ன சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை தென்றல், அதான் வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தால, அதுக்கோசரம் போயிருந்தேன். நான் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலை ஒன்றும் கொடுக்க மாட்றானுங்க. அவன் அந்த வேலை செய்கிறியா இந்த வேலை செய்கிறியான்னு சொல்கிறானுங்க. ஏன்னா நீ சொன்னங்கிறதுக்காக தான், குவாலிஃபிகேஷனுக்காக நானும் எங்கெங்கேயோ வேலை தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. கடைசியாக இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீ சம்மதிப்பியா அப்படின்னு தான் தெரியல. அதான் உன்னை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு வர சொன்னேன். விடு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கான வேலை எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். இதை பற்றி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலையும் இருக்க முடியாதுல்ல. ஏன்னா நீ சொன்ன வார்த்தைக்காக நானும் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன். வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அதான் எங்கள் அண்ணன் கவின் இருக்கான்ல, அவங்க கூட சேர்ந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்திருக்கேன். அதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் பண்ணட்டுமா வேணாமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன். நீ விவசாயம் பண்ணுறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. வேலை கிடைக்கல அந்த வேலை செய்கிற அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கேவலம்லாம் கிடையாது. விவசாயம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய வேலை தான். ஏன்னா நம்மளால் 10 பேருக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னு இருக்கோம்ல, அதெல்லாம் நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒன்றால் வெயிலில் போய் வேலை செய்ய முடியுமா? ஆமாம், வெயிலில் வேலை செய்யணும். நான் வெயிலில் இருந்தது கிடையாது. படிக்கும் போதும் அப்படியே இருந்துட்டேன். வீட்லேயும் விட்டு வெளியே போக மாட்டாங்க பெருசாக. ஆஃபீஸாக இருந்தால் ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ளாது. விவசாயங்கும் போது இறங்கி வேலை செய்யணும், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி என்ன பண்ணுறது, அப்புறம் செஞ்சு தானே ஆகணும். ஒரு வேலை கற்றுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்ல. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும் தானே. நீ சொல்கிறது சரிதான் கண்ணா. சரி பண்ணு, பார்த்துக்கலாம், சரியா? உன்னால் முடியும், சரியா? உன்னால் முடியும்னு நினச்சி பண்ணு, கண்டிப்பாக முடியும். சரியா? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். நீ நின்று இறங்கி வேலை செய்ய கற்றுக்கோ. கற்றுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்லேயே நீ செய்யாத போவாதன்னா நான் சொல்ல மாட்டேன். நீ செஞ்சு பாரு, உனக்கு ஓகேவாச்சு அப்படின்னா செய்ய. இல்லை முடியல அப்படின்னாலும் இன்னும் ஏதாவது 10-15 கம்பெனி ஏறு, ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீ படித்த காலேஜிலே போய் ப்ரொஃபஸராக கூட உனக்கு வேலை கிடைச்சிது அப்படின்னா சேர்ந்துக்கோ. சம்பளம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேலைங்கிறது ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன், சரியா? என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லோரும் மேலே வந்துட்டுருக்காங்க, நான் மட்டும்தான் கீழே இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் பொறுத்தளவு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜென்ரல் எங்கள் வீட்டிலலாம் நான் வேலைக்கு போவோம் அப்படின்னா யாரும் சொல்லலை. ஏன்னா எங்கள் அண்ணனும் எனக்கு சம்பாதிக்குது, அப்புறம் எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாரு, அப்புறம் கவினனை சம்பாதிக்கிறாரு. இதனால் வீட்டுக்கு பண பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நான் இருந்தாலும் நான் படிச்சுட்டு சும்மா இருக்கேன் அப்படிங்கும்போது அது தப்பாக போயிடும்ல. அதனால் ஏதோ ஒரு வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். வேலை ஒன்றும் கிடைக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா தென்றல், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முத நீ ஒரு வார்த்தை சொல்லி அதை என்னால் செய்ய முடியலைல்ல, அதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அச்சோ அழுவாத, நீ அழுதாலே எனக்கு கஷ்டமாக இருக்கு. நீ அழுவாத. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அப்புறம் எப்படி அழுவாமல் இருக்க முடியும்? அழுவாத கண்ணா, சின்ன பிள்ளை மாதிரி. சரி அழுவாத, சரியா? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் உன் கூட இருக்கேன், சரியா? நீ வேலைக்கு போனால் தானே உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா கிடையாது, சரியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரியா? நீ எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கல, அதுவே பெரிய விஷயம். நீ ஒன்றும் வேலைக்கு போகணுன்னா அவசியம் இல்லை. உன்னால் முடிஞ்ச வேலையை போய் பண்ணு, சரியா? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இல்லை, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நான் படித்ததும் சரியில்லை. அதான் நான் படிக்கும் போது ஒழுங்காக படிச்சிருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனை இல்லைல்ல. அதை இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது, விடு. போனதை பற்றி நினைக்காத, இனிமேல் புதுசாக நடக்கிறத பாரு, சரியா? நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோ அதை யோசி. போனதை பற்றி யோசிக்காத, விடுக்கண்ணா, அழுவாத. நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்குது. தென்றல், உண்மையிலேயே
எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவன் நீ தான் நினச்சேன். எங்கள் அம்மா மாதிரியே நீயும் பேசுகிற. ரொம்ப தேங்க்ஸ். உன்னை என்னோடய ஒய்ஃபாக நினைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். சரி, ஃபீல் பண்ணாத, விடு, பார்த்துக்கலாம். ஃபீல் பண்ணாத. உன் கூட நான் எப்பவும் இருப்பேன், சரியா? நீ என்ன பண்ணாலும் சரி, உன் கூட இருப்பேன். நீ கவலைப்படாத. தென்றல், ரியலி சாரி. மன்னிச்சிடு என்ன. டேய் கண்ணா, அழாதடா. ஷோ, சரி அழாத. லவ் யூ. அழாத. லவ் யூ டூ தென்றல். மூஞ்சி அப்படி வச்சிருக்காத. ஷோ, சரி பார்த்து நீ வீட்டுக்கு போ, சரியா? நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இன்னைக்கு நீ மைண்டே சரியில்லை. எப்பவும் என்கிட்ட எதுவுமே பேசுவேன், இன்னைக்கு ஒரு மாதிரி பேசிட்டு போகிறேன். எனக்கே கஷ்டமாக இருக்கு. இப்போ நான் போகிறேன். சாரி தென்றல், நாளைக்கு பார்க்கலாம். பாய். இவன் வந்து எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறான். எனக்காக நான் என்ன செய்ய போகிறேன் சொல்லு? பாவம். இவனும் என்ன பண்ணுவான்? நம்ம தான் இவனை புரிஞ்சுக்கணும். விட பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறான்ல. நம்ம ஒரு வார்த்தை இவன் வேலைக்கு போகணும்னு சொன்னதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேயும் கம்பெனி ஏறி இறங்கிட்டு இருக்கான். இப்போ வந்து என்கிட்டே கேட்குறான், நான் ஏதாவது இந்த வேலை செய்யட்டுமா அப்படின்னு. பரவாயில்ல. நான் என்னமோ நினச்சேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவன் அழுவும் போது. குழந்த மாதிரி அழுகுறான். சரி கண்ணா, விடா, நான் பார்த்துக்கிறேன். இந்த தென்றல் நான் இருக்கேன் உனக்காக, எப்பவும் இருப்பேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நீங்களா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம் மாட்டை மட்டும் கட்டிட்டு வந்துடுறேன். ஓகேங்க.